ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு காலேஜ் இருந்தது. அந்த காலேஜில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் ஒரு வித்தியாசமான எக்ஸாம். என்னன்னா, புஸ்தகத்தை வைத்துக்கொண்டே பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸாம் வந்தது. எல்லாரும் கையில் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போனாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. ஆனால் ஒருவராலையும் அந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடிச்சி எழுதவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த புஸ்தகத்தை அவங்க சரியாக படிக்கவே இல்லை. எந்த கேள்விக்கு எங்கே பதில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறி மாறி வருது. அதுக்கு என்ன செய்வோம்னு நமக்கு தெரியாமல் நம்ம முழிப்போம். ஆனால் அதற்கு அருமையான வழிகளை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். ஆனால் எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, கிரமமாக நேர்த்தியாக வேதத்தை வாசிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, இது எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனமாச்சேன்னு. ஆனாலும் நான் உங்களோட சேர்ந்து படிக்கிறேன், நீங்கள் என்னோட சேர்ந்து படிங்க. மறுபடியும் அதை நம்ம மனப்பாடம் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. ஓகே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. இன்னும் ஒரே ஒரு முறை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. ஓகேவா? படிச்சிட்டிங்களா? ரெண்டாவது, உங்கள் குறைவை எல்லாம். ரொம்ப ஈஸி. உங்கள் குறைவை எல்லாம். உங்கள் குறைவை எல்லாம் சேர்த்தி சொல்லலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம். 2 படிச்சுட்டோம். 3வது பகுதி இருக்குது, ரொம்ப ஈஸி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சேர்த்தி சொல்லலாமா? தெரிஞ்ச வசனம் தான், நான் ஈஸியாக சொல்லிடலாம். வாங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ரொம்ப ஈஸியாக படிச்சிட்டோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவன். ரொம்ப பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் தேவன், என் குறைவை நீக்க வேற யாரும் வேண்டாம், என் தேவன் இருக்கிறார். நீங்களும் இந்த வசனத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோட ரொம்ப பர்சனலாக இடைப்படுவார். சரிங்க, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மனமகிழ்ச்சி.